ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலறை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உடம்புக்கு ரொம்பவே சத்தான பலம் தரக்கூடிய உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இது வெயில் காலத்துக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். ஏன்னா நம்ம இதில் கருப்பட்டிலாம் போட்டு செய்கிறதுனால இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதை செய்யறதுக்காக இதுக்கு தேவையான உளுந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அளவு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஊறின உளுத்தம்பருப்பு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது நம்ம கெட்டியாக அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணியும் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி செய்யறதுக்காக நம்ம அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்தை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்க உளுந்து நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம இப்படியே செய்ய போகிறதில்ல. இதில் நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச ஜார் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம அலசி நம்ம அதில் ஊற்றிக்க போகிறோம். மறுபடியும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதை சேர்த்திக்கிட்டால் போதும். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி பாருங்கள். இப்போ தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்ம இந்த உளுந்தங்கஞ்சி செய்யும்போது அது கெட்டியாகும். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம உளுந்தங்கஞ்சிக்காக, இது இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு போதும். அடுத்து நம்ம இந்த உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான கருப்பட்டி நம்ம காய்ச்சிக்க போகிறோம். ஏன்னா இதில் தூசி கல் இதெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கரைச்சிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்துக்கு 3.5 டம்ளர் நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். அவங்கவுங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இது நம்ம பாகு மாதிரி காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உளுந்து, அதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். எப்பயுமே உளுந்தங்கஞ்சி செய்யும்போது அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா உளுந்து அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அடிகனமான பாத்திரமாக தான் நம்ம இதுக்கு பயன்படுத்தணும். இப்போ நம்ம உளுந்தங்கஞ்சி செய்யறதுக்காக அடுப்பை பற்ற வச்சோடனே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரமாவது நீங்கள் கைவிட்டிங்கன்னா அது உளுந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட இனிப்பு டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். உளுந்து நல்லா வெந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. உளுந்து கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ இந்த உளுந்து பார்த்திங்கன்னா மேலே பொங்கி பொங்கி வரும். நம்ம அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ உளுந்து கொதிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கெட்டியாயிருச்சு. இப்போ பொங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம இது போல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த உளுந்தோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த உளுந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி, அடுத்து ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி அதில் நம்ம சேர்த்திக்கலாம். ஏலக்காயும் சுக்கும் போட்டோன்னே நல்லா கலந்து விட்ருங்க. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த ஏலக்காயும் சுக்கும் கொதிக்க விட்டோம்னா அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கருப்பட்டி, அதை நம்ம சேர்த்திக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டிங்க. ஏன்னா அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். கருப்பட்டி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம்னா அந்த கருப்பட்டியோட பச்சை வாசம்லாம் போயிடும். அவ்வளோதான், நம்ம உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம கருப்பட்டி தான் சேர்த்திருக்கோம். அதனால் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் ஒரு 1/4 மூடி அளவு நம்ம தேங்காயை திருவிக்கலாம். திருவி இதில் சேர்த்தி ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலர் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.